வணக்கம். அரசு மலர் செய்திகள். தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு பூண்டி ஒன்றியம் அனந்தேரி கிராமத்தில் கிராம சபை கூட்டம். விரிவான செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் அனந்தேரி ஊராட்சியில் கிராம வளாகத்தில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு 1/11/2025 அன்று காலை 11 மணி அளவில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி செயலாளர் வி சுரேஷ் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு வேளாண்மை துறை சார்பில் சமீர் அகமது, அங்கன்வாடி பணியாளர் சார்பில் கோகிலா, கூட்டுறவு துறை சார்பில் குமரவேல், கிராம நிர்வாக அலுவலர் கொடியரசு மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் ஹரி அவர்கள் கலந்து கொண்டு மக்களின் கோரிக்கை குறித்தும் அரசு திட்டங்களை குறித்தும் அடிப்படை வாழ்வாதார தேவைகள் குறித்தும் விவாதித்து சிவன் கோவில் குளத்திற்கு வழி பேருந்து நிறுத்தம், அனந்தேரி சாலை ஓரம் உள்ள மரம் செடிகள் கொடிகளை அகற்றவும் ஏகமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் யசோதாராமன், குமரவேல், பரிமலா மற்றும் வடிவேல் கலந்து கொண்டனர். அரசு மலர் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட நிருபர் ஊத்துக்கோட்டை துரை பன்னீர்செல்வம். பாலினம் தொடர்பான பயிற்சி வழங்குவது தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்கள் ஊராட்சிகளிலும் மகளிர் சுழற்சி குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊக்குனர் பகுதிகளுக்கு ஏஎன்ஆர் பாலியல் தொடர்பான பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது என்ற தகவல் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறோம். கிராம சபையில் 13வது சுழற்சி குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் குறித்து வாரிக்கும் பேருந்துகள் அதிகபட்சம் 25 கிலோ வரை எஸ்என்ஜி தயாரிப்புகள் இலவசமாக தும்பலாமா. சுழற்சி மூலம் என்னென்ன உற்பத்தி செய்யறோம் அந்த பொருள் எல்லாம் 25 கிலோ மூலம் ஃப்ரீயா, லக்கேஜ் எதுவும் இல்லை. அது மாதிரி உற்பத்தி செய்கிற மக்களுக்கு எடுத்துருங்க. அவங்க பஸ்ஸில் போன லக்கேஜ் கேட்குற அது மாதிரி நினைக்க வேணாம். அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 14வது தீனதயாள் உபத்தின் கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் குறித்து விவாதிக்கும். தீனதயாள் உபத்த கிராமப்புற திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக தகுதி பெற்ற இளைஞர்களுக்கு 18 முதல் 35 உடையவர்களுக்கு வேலையப்படக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கும். அந்தந்த பயிற்சி நேரத்தில் இந்த ஊரக தீனதயாள் அவர் மூலம் 18 வயசுலேருந்து 35 வயசுக்கு பயிற்சி அவங்க ஃப்ரீ பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி மூலமாக வேலை வாய்ப்புக்கு உறுதியாக இருக்குன்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இருக்கிறவங்க சுய வேலை வாய்ப்பு பயிற்சிகள் குறித்து விவாதிக்கிட்டே தான். மகளிர் மேம்பாட்டு IRCDS மூலமாக 2025ஆம் ஆண்டில் அலுமினிய வடிவமைப்பு, தச்சு வேலை, செல்போன் பழுதுபாட்டல், வீட்டு உபயோகப் பொருட்கள் பராமரிப்பு, வீட்டு வயரிங் ஓட்டுநர் வருமானம், இது எல்லாமே அந்த மகளிர் இது மூலமாக திருவள்ளூரில் ஒரு பயிற்சி இது இருக்குது. எல்லாமே இந்தியன் பேங்க் இது கையப்ப நடக்குது. அங்கே போய் இந்த பயிற்சி ஊரில் அது மாதிரி பயிற்சி இளைஞர் இருந்தால் கவர்மெண்ட் ஃப்ரீ பயிற்சி கொடுக்குது. அங்கே போய் அது 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் போகலாம். இந்த மாதிரி பயிற்சி பெற்று ஒரு கடை ஏசி மெக்கானிக்கு, பைக் மெக்கானிக்கு அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம போய் கடை வச்சு போய்க்கலாம். அந்த வருமானத்துக்கு ஒரு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 16வது குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு திருவள்ளூர் கிராம அளவில் குழந்தைகளை பாதுகாக்க குழு கோட்டம் பொருள்கள். குழந்தைகளை தவறான பாலியல் குற்றத்திலிருந்து பாதுகாக்க சட்டம் கொடுத்துருக்காங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு இது நடக்குதுன்னா அது நம்ம அந்த மகளிர் இதில் குழந்தைகள் பாதுகாப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணால் இது மாதிரி சின்ன சின்ன பசங்களை இது மாதிரி செய்கிறாங்கன்றதுனா அவங்க ஒரு பாதுகாப்பு விழிப்புணர்வு கொடுத்து அது நடவடிக்கை எடுப்பாங்க. 2வது குழந்தை திருமணம், இளம் வயசுலேயே குழந்தை திருமணம் பண்ணுறது தடுத்து நிறுத்த அறிவுறுத்தணும். 18 பெண்ணுக்கு 18 வயதும் ஆணுக்கு 20 வயது பூர்த்தி பிறகு தான் கல்யாணமே பண்ணணும். 2025ஆம் ஆண்டு இளைஞர் சரி பராமரிப்பு சட்டத்தின் கீழ் இது குறித்து தெரிவித்திருக்க கிராம சபையில் தெரிவிக்க வேண்டும். அவ்வளோதாம்மா. எழுதி கொடுங்க.